இப்போ வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மணி 10 நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு கேது பயிற்சி என்பது சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர். சாயா கிரகங்கள் என்ன, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிழலுக்கு நிழல் கிடையாது, ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது. அப்போ சூரியனின் நிழல் ராகு, சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ராகு பகவானுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் யோகத்தை, அதாவது திடீர் யோகத்தை, குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய, எதை ஒன்றையுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மோட்சகாரகன், ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானத்துக்கு அதிபதி யார்? அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது. ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம தெளித்து அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்சகதியை நம்ம பண்ணலாங்கிறத சாஸ்திர விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான். அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் தனப்பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு. திடீர்னு யோகத்தை ஒருத்தன் நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அந்த திடீர் பண வரவுகளை குபீர் என்று தரக்கூடியது ராகு. அதே போல் தான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு, அதாவது நம்ம வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள், திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது, திடீர் என்று ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது, இதெல்லாம் இதுவும் ராகு தான் கொடுப்பார். அப்போ ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான். இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவரும் கேது. அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம். அதாவது என்னென்னு கேட்டால் பைத்தியக்கார தன்மையை, ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதட்டி விட்டுருப்பாங்க ரொம்ப பேர். இந்த மாதிரி தன்மை. ரெண்டாவது மனம் வெகுண்டு போகிறது, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது, அவன் ஒரு பித்துக்குழி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஞானகாரகன். ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறது, ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது தான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும். கேது போய் யாரோட சேர்ந்தோ, கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடீஸ்வர யோகத்தை பெறும். அதே மாதிரி 6 இடங்கள், அதாவது மொத்தம் 5 இடங்கள், 5 இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார். ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா. மேடானா மேஷனா மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மீனராசி. இந்த 5 ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு, அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா 5 இடத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை பெற்று விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க. சுபர்னா யார்? குரு சுக்கருடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லப யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஜாதகம். ஆக இந்த அளவில் நம்ம இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, முதல்ல இந்த 12 ராசிகளுக்கு, மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சிம்மராசி மெய்யன்பர்களே, இந்த நடக்கக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 5 மணி 10 நிமிடம் மாலை ராகு கேது பயிற்சி. அது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்கிறேன். 7ஆம் இட ராகு, ஜென்மகேது, டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக மாற வேண்டிய நேரம். ஒரு நிம்மதியற்ற தன்மை, மனக்குழப்பம், சோர்வு, பயம், இதெல்லாம் சிம்மராசிக்கு ஏற்பட வேண்டிய தருணங்கள் மே மாதம் 18க்கு பிறகு தான். அதுக்குள்ளே சில மாற்றங்கள்லாம் நிகழும். உங்களுக்கு தக்க வச்சுக்கோங்க. 7 வர்றதுனால சிம்மராசி ஆண் பெண் இருபாலருமே, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, சிம்மராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் 7 வர்றாரு இல்லையா, கேந்திரம் வாங்குறாரு. பிதிர்பாட்டன் வம்சம், அதாவது தந்தை வழி உறவுகள்கிட்ட பகை வேண்டாம். அதே மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. 7 ராக வச்சுட்டு திருமணம் பண்ணுறது வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த சிம்மத்துக்கெல்லாம் அந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்கள். இந்த தருணம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இந்த விஷயத்தில் காதல், குடும்பம், அப்புறமேல நட்பு, இதில் எல்லாம் வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிதாக சொத்து வாங்கும் போது கவனமாக வாங்கணும், கடன் வாங்கும் போது கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் பிரச்சனைகள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1.5 ஆண்டுகள் ஒரு நமக்கு மனக்குழப்பத்தையும் மன நிம்மதியற்ற தன்மையும் கொடுக்க வேண்டிய இதாக இருக்குது. அதனால் புதிய பிரச்சனைகளை முதல்ல ஏற்கனவே சில பிரச்சனைகள்
7ஆம் இட சனினால். இப்போ அதில் தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த சனி வந்து கிளம்பிடுவார், திரும்ப ராகு வந்துடுறாரு, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண ராகு வர்றாரு. அதனால் கொஞ்சம் இதிலேருந்து அவர் கீழே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக வேறு ஒன்றும் கிடையாது. எங்கே வந்து நாகலிங்க மரம் இருக்கோ, நாகலிங்க மரம் உள்ள கோயில் எங்கேயா இருந்தால், எந்த கோயிலாக தான் சரி, நாகலிங்க மரம் உள்ள ஆலயத்துக்கு சென்று நாகலிங்க மரத்தை சுற்றி வந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கு விளக்கு ஏற்றினா நல்லது. ராகு கேதுகளுக்கு ராகு காலத்துலேயோ குளிகன் காலத்துலேயோ விளக்கு ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ இதை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கிறத மேட்டில் இது ஒரு பழக்கத்துக்கு கொண்டாந்தாங்க எல்லாருமே. இது செவ்வாய் வியாழனில் செய்ய வேண்டிய விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் லீவுங்கிறத நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் ராகு, அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது அப்படிலாம் கிடையாது நண்பர்களே, முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள், சூரியனுக்கும் ராகுக்கும் ஜென்ம பகை. அந்த அது அன்னைக்கு போயிட்டு நீங்கள் ராகுவை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். செவ்வாய்க்கிழமை தான் ராகுவை வந்து வணங்குறதுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உத்தமம். கேதுவை வணங்குறதுக்கு வியாழக்கிழமை தான் உத்தமம், மறந்துடாதீங்க. இதுதான் உண்மை. நமக்கு லீவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணால் வேஸ்ட். அதை புரிஞ்சுங்க முதல்ல. உங்களுக்கு லீவுக்கு உங்கள் சௌரியத்தெல்லாம் பார்த்து இறைசக்தியோ அந்த இதோ இதாகாது. நம்முடைய எந்த நேரம் எந்த தருணத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன தெரியுமா? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து எதிர்பார்ட்டு, அதாவது தகப்பன் வழி பிரச்சனை அதிகமாக இருக்கும். தகப்பன் வழி கர்மா வேலை செய்யும். இப்போ திதியெல்லாம் கொடுக்கலாம், ஒழுங்காக கொடுத்துருங்க. உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள பணிவிட பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அவங்களுக்கு இதுலேயே ராகு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இல்லாட்டி வந்து ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகும், தர்மசனமான நிலைமையெல்லாம் உருவாகும். அதாவது விடுதலை ஆகிறதுக்கு வழிபாடு மேற்கொள்ளுங்க. முக்கியமாக வந்து நாகத்தோடு இருக்கக்கூடிய அம்மனை வணங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மாதிரி செய்யுங்க, பெரிய மாற்றங்கள் வரும். நல்லது, அற்புதம், ஆனந்தம்.